அகண்டா 2 இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 2021 ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இப்போ இந்த படத்தோட செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. வணக்கம், நான் ஆனந்த். பாலையா, சம்யுக்தா, சப்னா, ஆதி இவங்களாம் நடிச்சு இப்போ ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் அகண்டா 2. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, இந்த பயோவார் கான்செப்ட் தான். ஒரு பயோவார் மாதிரியான கான்செப்ட்ல பாலையா அவர்கள் நடிச்சா படம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதா இந்த படம். படத்தோட ஸ்டோரின்னு பாத்தீங்க அப்படின்னா, மகா கும்பமேளா குளிக்க போற பக்தர்கள்ட்ட ஒரு வைரஸை பரப்பிடுறாங்க. இந்த வைரஸ் வந்து குளிக்க போன பக்தர்களுக்கு வந்து பலவிதமான நோய்களை ஏற்படுத்துது. இதுக்கான மாற்று மருந்து வந்து நம்ம இந்தியா கிட்ட இல்ல. இதை எப்படி பாலையா அவர்கள் சரி பண்ணாரா பண்ணலையா அப்படிங்கிறது தான் இந்த அகண்டா 2. நான் பாலையா அவர்கள் படம் வந்து ஒரு படத்தை வந்து ஃபுல்லா பார்த்ததே வந்து அகண்டா 1 தான். அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமே ஒரு படத்தை வந்து இந்த ஆங்கிள் தான் பார்க்கணும் அப்படின்னு. அது எந்த ஆங்கிள் அப்படின்னா, மூளையெல்லாம் கழட்டி முட்டியில வச்சுட்டு எந்த விதமான லாஜிக் யோசிக்காம உங்க மூளையை பயன்படுத்தவே கூடாது. ஒரு 2.5 மணி நேரம் உங்க மூளையை வந்து செலவு பண்ணாம, மூளைக்கு எந்த இதுவுமே பண்ணாம நீங்க பாட்டு படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எம்டி மைண்டா படம் பார்த்தீங்கன்னா படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பாலையாவால் எல்லாமே பாசிபிள். ஓடுற ட்ரெயினை ஒரு கையில் நிப்பாட்டுவாரு, பறக்கிற ஃபிளைட்டை வந்து ஊதியே ஃபிளைட்டை வந்து நிப்பாட்டுவாருன்னு சொல்லி அவரால் எல்லாமே முடியும். இவர் வந்து இம்பாசிபிளான விஷயம் கூட பாசிபிள் பண்ணுவாரு. அது எல்லாமே அவரால் மட்டும்தான் பண்ண முடியும். அவர் பண்ணா மட்டும் தான் ஏத்துக்குவாங்க மக்கள். அந்த மாதிரி ஒரு ஆள் பாலையா. அப்படிங்கிறப்ப இந்த படத்துலயுமே பலவிதமான சண்டை காட்சிகள் உச்சம். அகண்டா 1 விட அவர் என்ன பண்ணிடுவான்னு யோசிச்சா, அவரு போயாட்டி ஸ்ரீனு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல உண்மையாவே. ஏன்னா படத்தோட ஆக்ஷன் பிளாக்லாம் பாலையாவுக்குனே ஒரு உளி இல்ல 2 உளியோ செதுக்கியிருக்காரு. அந்த மாதிரி இருக்கு சண்டை காட்சிகள். கழுத்துல அந்த சூடாயுத சுத்த விடுறாரு பாருங்க, சுத்திக்கிட்டு இருக்கு சூடாயுதம் கழுத்துல. அதெல்லாம் யோசிக்க கூடாது, எப்படி சுத்தம், அது எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படிலாம் யோசிக்க கூடாது. என்ஜாய் பண்றோமா சூப்பர் அப்படின்னு. அது மாதிரி படத்தோட சிஜி ஒர்க் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப விஷுவலா பாக்குறப்ப ரொம்ப பயங்கரமா இருக்கு படத்தை. பாலையா தான் எனக்கு தெரிஞ்சு படம் ஃபுல்லா பாலையா தான். அவர் வரக்கூடிய ஒவ்வொரு சீனுமே இந்த நீங்க வந்து லாஜிக்கெல்லாம் யோசிக்காம படம் பாத்தீங்கன்னா குபீர்னு சிரிப்பு வந்துடும். அது நம்ம ஊருக்குள்ள பாக்குறீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்க சப்போஸ் கொஞ்சம் நேரத்துல பாக்குறீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வெறியா இருப்பாங்க. நீங்க பாட்டுக்கு அவர் சீரியஸா பேசுறதுனால சிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, சிரிப்பு தான் வரும். எனக்குலாம் வரும். நான்லாம் இப்ப நம்ம 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 வந்து நம்ம லோக்கல்ல பாக்குறதுனால பெருசா பிரச்சனை கிடையாது. குபீர் சிரிச்சிடலாம். நீங்க வடக்குல எங்கிட்டு படம் பாக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் பாதுகாப்பா பார்க்கணும். நீங்க பாட்டுக்கு அவர் சீரியஸா பேசிக்கிட்டு இருப்பாரு, குபீர் சிரிச்சிட்டு வச்சுக்கோங்க, இந்த நான் சிரித்தால் படத்துல வர மாதிரி அடி வாங்கிடுவீங்க. அதனால அதை கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். மற்றபடி நீங்க லாஜிக்கெல்லாம் யோசிக்காம அந்த படம் பாத்தீங்கன்னா படம் உங்களுக்கு ஜாலியா இருக்கும். அவர் பண்ற ஃபைட்லாம் நொறுக்கிடுவாப்ல, இங்கிட்டு பரப்பாப்ல அது இதுன்னு சொல்லி பின்னிடுவாப்ல. சமத்தியா இருக்கும். டயலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் டயலாக் பேசுவாரு. அகண்டா 1லயே ஒன்னு பேசுவாரு, போத் ஆர் நாட் சேம் அப்படிம்பாரு. அதே மாதிரி இதுலயுமே ஒன்னு பேசுறாரு. அது எல்லா படங்களையும் பேசுறாரு. டாக்கு மகாராஜ்லையும் பேசுறாரு, இதுலையும் பேசுறாரு, வீரசிம்மா ரெட்டி அப்படின்னு சொல்லி எல்லா படத்துலயுமே அதை அவரோட ஸ்டைலாவே மாத்திட்டாங்க. அப்படிங்கிறப்ப பாலையா படங்கள் பார்க்கறதுக்கு வழிமுறைகள் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு படம் பார்க்கணும். ஓகேவா? சம்யுக்தா பார்த்தோன்னு கண்டுச்சாச்சு பாலையாவுக்கு ஜோடி அப்படின்னு கெஸ் பண்ணேன். ஆனா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஏன்னா நான் இந்த மாதிரி ஒருத்தவங்க உள்ள வராங்கனாலே ஓகே பாலையாவுக்கு ஒரு பாட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு தான் இருக்கு. அந்த மாதிரி அது மாதிரி பாடல் காட்சிகள்லாம் நமக்கு வசனம் புரியுதோ இல்லையோ, வசனமாடா முக்கியம், படத்தை பாருடா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கு. படத்தோட பாடல் காட்சிகள் எல்லாமே பாலையா பண்ற டான்ஸ் எல்லாம் பின்னிட்டாப்ல. எனக்கு வந்து பாலையா போதுங்க அப்படிங்கிற மாதிரி நான்லாம் இந்த லாஜிக்கு எதையும் யோசிக்க கிடையாது. பாலையா தான். நம்ம பாட்டுக்கு பாக்குறோமா ஜம்முன்னு ஆடுறாப்லையா அப்படின்னு சொல்லி நான்லாம் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கலகலப்பு படம், கலகலப்பு இந்த மாதிரி படங்கள் பார்த்தா எப்படி இருக்கும், படம் ஃபுல்லா ஒரு நகைச்சுவையா இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அப்படிதான் பார்ப்பேன். இப்போ ஆதி எனக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு கேவலமான லுக் டெஸ்ட் அப்படின்னா அது கங்குவா படத்துல கார்த்திக் படம் லுக் டெஸ்ட் தான். என்னடா ஒரு ரைட்டு ஒரு ஆதிவாசி கான்செப்ட்ல ஒன்று காட்டுறீங்க, அதுக்காக எவ்வளவு மட்டமாவா லுக் டெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தாங்க. கார்த்தியை கன்றாவியை காட்டியிருப்பாங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னா. அதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி அந்த கார்த்திக் கதாபாத்திரத்துக்கு ஒரு பயங்கர டஃப் கொடுக்குற மாதிரி ரொம்ப கேவலமா ரைட்டு தான் அகோரி, அதுக்காக இவ்வளவு கன்றாவியாவா லுக் டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை காமிச்சிருந்தாங்க. படத்துல வந்து ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட் நிறைய இருக்கு. அனுமான், ராமன் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாமே பாக்குறப்ப நார்த் ஆடியன்ஸ்க்குலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க நினைக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா இப்ப
நார்த்ல இருந்து வரக்கூடிய படங்கள் எல்லாத்துலயுமே இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட் வைக்கிறாங்கல்ல, அது எல்லாமே இந்த படத்துல இருக்கு. அது மாதிரி படத்துல காமெடிக்கு தனியா ட்ராக் கிடையாது. பாலையா பண்ற எல்லாமே காமெடி தான். நீங்க ஆக்ஷனா பார்த்தா ஆக்ஷன், காமெடியா பார்த்தா காமெடி. நான்லாம் காமெடியா தான் பார்ப்பேன் பாலையா படங்கள். அப்படிங்கிறப்ப எனக்கு படம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு. நான் சொல்ற மாதிரி சொல்ற ஆங்கிள் படத்தை நீங்க பாருங்க, நிச்சயமா படம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அகண்டா 1 பாருங்க, டாக்கு மகாராஜ், வீரசிம்மா ரெட்டி, கேசரி, பகவந்த் கேசரி, இப்படி எல்லா படம் பாருங்க. நீங்க ஒரு என்னைய மாதிரி ஒரு பாலையா ஃபேனாவே மாறிடுவீங்க. அப்படிங்கிறப்ப இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.